எல்லாம் அல்ல பரம்பொருள் கருணையினால் இன்றைக்கு யோனி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். இந்த யோனி முத்திரை வந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த பிசிஓடி அதுக்கு இந்த முத்திரை ஒரு பலன் தரக்கூடியது. உங்கள் உடலுக்கும் உங்கள் மனதுக்கும் ஏற்றவாறு நீங்கள் முத்திரை செய்யும்போது எதில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ, எது உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஏற்றதோ நீங்கள் அந்த முத்திரைகளை நீங்கள் பயிற்சி பண்ணலாம். ஏன்னா நேரில் நம்ம பார்த்தோன்னா இந்த உடலுக்கு இது தாங்கும், இந்த உடலுக்கு இது செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் சொல்கிறேன். நான் இப்போ ஆன்லைனில் நீச்சல் கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் முடியும்னு நீங்கள் ஒரு வழியாக சாதிச்சுக்கிட்டீங்க. அதனால் இப்போ இந்த யோனி முத்திரையை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மோதிர விரல் இருக்குல்ல, மோதிர விரலுக்கு இடையில் நீங்கள் வந்து சுண்டு விரலுக்கு இடையில், இடது கை சுண்டு விரலுக்கு இடையில் வலது கை மோதிர விரலை வச்சுக்கோங்க. இடது கை சுண்டு விரலுக்கு இடையில் வலது கை மோதிர விரலை வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்களா? இப்போ நடுவிரல் இரண்டையும் உங்களை நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த மோதிர விரல் 2 விரலையும் ஆட்காட்டி விரல் கொண்டு சிக்குன்னு பிடிச்சிக்கிறீங்க. 2 விரலையும் இந்த ஆட்காட்டி விரல் கொண்டு பிடிச்சிக்கிட்டீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இந்த மோதிர விரல் இப்படி வச்சுருக்கீங்களா? இப்போது இந்த மோதிர விரல் 2ஐயும் இண்டு மாதிரி பின்னல் மாதிரி வச்சுருக்கிறீங்க 2 விரலையும். இப்போ வலது கை மோதிர விரலுக்கு மேலே இடது கை மோதிர விரலை வச்சுருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பெருவிரலை கொண்டு இந்த இது பெருவிரல் இல்லை, இது ஆட்காட்டி விரலை கொண்டு இந்த மோதிர விரலை சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டீங்க. இந்த ஆட்காட்டி விரலை கொண்டு இந்த மோதிர விரலை பிடிச்சிக்கிட்டீங்க. கிராஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க. முதல்ல பாருங்கள், இது கொஞ்சம் இது நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க. எனக்கு செய்ய வரலையே, அப்போ நோய் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், வலது கை மோதிர விரலுக்கு மேலே இடது கை மோதிர விரலை வச்சுட்டிங்களா? இப்போ வந்து நடுவிரலை மடிச்சிட்டிங்களா? இப்போ இந்த மோதிர விரலை இந்த ஆட்காட்டி விரல், வலது கை ஆட்காட்டி விரலை கொண்டு ஒன்று, இடது கை ஆட்காட்டி விரலை கொண்டு ஒன்று பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 நடுவிரலையும் ஒன்றை ஒன்று தொட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த கட்டை விரல் 2ஐயும் ஒன்றை ஒன்று தொடுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வச்சிட்டிங்களா? இப்போ இதுக்கு பேர் தான் யோனி முத்திரை அப்படின்னு பேர். என்ன முத்திரை? யோனி முத்திரை அப்படின்னு பேர். இப்போ பாருங்கள், இந்த மோதிர விரல் 2ம் சுண்டு விரல் உள்பக்கம் வந்துடட்டும். மோதிர விரல் 2ம் இந்த பெருவிரலை கொண்டு பிடிச்சிக்கோங்க. அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. இப்போது நடுவிரல் வந்து ஒன்றை ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்கு. இப்போது ஆட்காட்டி சுண்டு விரலும் இந்த விரலும் இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த முத்திரை செஞ்சிட்டோம். டைட்டாக பண்ணிட்டீங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் யோனி முத்திரை அப்படின்னு பேர். சரியா? இந்த யோனி முத்திரை இது எதுக்கான முத்திரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாயார் கர்ப்பப்பையில் நாம் எவ்வளவு பாதுகாப்பாக உணர்வோமோ அந்த மாதிரி இந்த முத்திரை செஞ்சால் உணரலாம். இடுப்புக்கு கீழே உண்டான எல்லா பிரச்சனைகளும், அதாவது வயிற்றுக்கு கீழே, இடுப்புக்கு கீழே இல்லை, வயிற்றுக்கு கீழே உண்டான எல்லா பிரச்சனைகளும், டயஃப்ரம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு கீழே உண்டான எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த யோனி முத்திரை. இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. இப்போ நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரதுக்கே ஒரு விரலை இன்னொரு விரல் மோதிர விரலை கொண்டு கிராஸ் பண்ணிக்கோங்க. அந்த விரலை இந்த ஆட்காட்டி விரல் கொண்டு அந்தந்த விரலை பிடிச்சிக்கோங்க. நடு விரல் 2ம் ஒன்றை ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்கட்டும். சுண்டு விரல் நம்ம கைக்குள்ளார வந்து எப்படி இருக்கட்டும். சரியா? அவ்வளோதான். இதை பண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கு பேர் யோனி முத்திரை அப்படின்னு பேர்.